ஹரே கிருஷ்ணா. 35 ஸ்லோகம் பார்க்கலாம். யஞ்ஞாத்மனா புனர்மோகம் யாவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷானி த்ரஸ்யஸ்யத்மான்யதோ மயி. இப்போ தன்னுறவு பெற்ற ஆத்மாவிலிருந்து ஞானத்தை பெறுவதன் பலன், அதாவது உண்மையை உள்ளபடி தெரிந்தவர்களிருந்து ஞானத்தை பெறுவதன் மூலம் எல்லா ஜீவன்களும் பூரண புருஷோத்தரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களே என்ற அறிவை பெறுவதுதான். கிருஷ்ணரிலிருந்து தனித்து வாழ்வதாக நினைக்கக்கூடிய எண்ணம் தான் மாயா இன்னும் தெரியப்படுது. கிருஷ்ணரிடம் நமக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. கிருஷ்ணர் மிகச்சிறந்த வரலாற்று நபரும் அருவமான பிரம்மணி பூர்ண சத்தியம் என்றெல்லாம் சிலர் எண்ணுறாங்க. உண்மையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது போல கிருஷ்ணரின் உடலில் இருந்து வரும் ஒளியே தான் அருவ பிரம்மனாகும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் காரணமாவர். பிரம்ம சம்ஹிதையில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷ பகவான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான அவதாரங்களும் அவரின் பல்வேறு விரிவுகளே. அதுபோல தான் ஜீவன்களும் கிருஷ்ணரின் விரிவுகளே. பல்வேறு விதத்தில் விரிவடையும் கிருஷ்ணர் தனது தனித்தன்மையை இழந்து விடுவதாய மாயாவதிகள் தவறா எண்ணுறாங்க. இதே போல எண்ணம் ஜட ரீதியிலானது. ஒரு பொருளை பல்வேறு பின்ன பகுதியிலாக பிரித்தாலும் அந்த பொருள் தனது முந்தைய நிலையை இழந்து விடுவது என்பது இந்த பௌதீக உலகத்தில் நமது அனுபவமாகும். ஆனால் பூர்ண என்னன்னா, ஒன்றுடன் ஒன்றை சேர்த்தாலும் ஒன்று தான், ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கினாலும் ஒன்றே தான் என்பது மாயாவதிகள் புரிந்து கொள்ள தவறுறாங்க. அதுவே பூர்ண உலகின் நியதியும் ஆகும். பூர்ணத்தில் விஞ்ஞானத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லாததால் நம்ம தற்போது மாயினால் மயக்கப்பட்டுள்ளோம். எனவே தான் நாம் நம்மை கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர்களாக நினைக்கிறோம். கிருஷ்ணரின் பிரிந்த பகுதிகளே என்ற போதிலும் நாம் அவரிடமிருந்து வேறுபட்டவர்களே இல்லை. உயிரினங்களின் உடலிலுள்ள வேறுபாடுகள் மாயையே. நாம் எல்லாருமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவே உள்ளோம். கிருஷ்ணருடனான நித்தியமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடன் தனது தற்காலிகமான உடல் சம்பந்தமான உறவை மிக முக்கியமானதாக அர்ஜுனன் எண்ணியதற்கு மாயைதான் காரணம். கிருஷ்ணரின் நித்திய சேவகனான ஆத்மா அவரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவர். அவரிடமிருந்து தனித்திருப்தாக நினைப்பது மாயை. இந்த முடிவையே கீதையின் மொத்த உபதேசங்களும் நோக்கமாக கொண்டுள்ளன. இப்போ பரமனின் தனிப்பட்ட அம்சங்களான உயிர்வாளிக்கு சில கடமைகளும் இருக்கு. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து அந்த கடமையை மறந்துள்ள காரணத்தினால மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள் போல பல பல உடல்களில் அவர்கள் தங்கியிருக்காங்க. பகவானுடைய திவ்யமான இந்த அன்பு தொண்டினை மறந்திருக்கிறதுனால இதே போல உடல் வேறுபாடுகள் எழுது. ஆனால் கிருஷ்ண உணர்வின் மூலமாக திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது ஒருவர் இந்த மயக்கத்தில் இருந்து உடனடியாக விடுதலையும் அடைகிறாங்க. இதே போல தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவில் இருந்து மட்டும்தான் அடைய முடியும். அதன் மூலமாக ஆத்மா கிருஷ்ணருக்கு சமமானதாக என்னும் மயக்கத்தினை தவிர்க்கவும் முடியும். உன்னத ஆத்மாவான கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பவர். அந்த பாதுகாப்பினை கைவிட்ட உயிர்வாளிகள் பௌதீக சக்தியினால மயக்கப்பட்டு தம்மை தனிப்பட்டவர்களாக கற்பனையும் செய்கிறாங்க. இதே போல அறிவதுதான் பக்குவமான ஞானமாகும். பல்வேறு பௌதீக அடையாளங்களில் மயங்கிய இதே போல ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்துடுறாங்க. இருந்தாலும் இதே போல மயங்கி இந்த ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால்
அவர்கள் முக்தியின் பாதையில் உள்ளவர்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்திர் ஹித்வான்யத ரூபம் சொரூபணே வியவஸ்திதி முக்தினா கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்னும் தனது சொரூபத்தில் நிலை பெற்று இருப்பது தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.